அதே போன்று முக்கியமான இரண்டாவது புல்லட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கவர்மெண்டுடைய லெஜிட்டிமசிங்கிறது எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் மட்டும் அல்லது எலக்டோரல் டெமோக்ரஸிங்கிற விஷயத்தை மட்டும் நாங்கள் வச்சு தீர்மானிக்கிற விஷயம் இல்லை. அதை தாண்டி அரசு அதிகாரிகள், பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் எப்படி அவங்களுடைய பவர் எக்ஸசைஸ் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியமா. ஏன்னா கடைசியா அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். அரசியல்வாதிகளோடு மக்கள் தொடர்பு கொள்வதை விட அரசு அதிகாரிகளோடு தான் நாளாக மக்கள் தொடர்பு கொள்றாங்க பல்வேறு தேவைகளுக்காக. அவர்கள் நியாயமா நடுநிலையாக தமது அதிகாரத்தை பயன்படுத்த தவறுவார்களாக இருந்தால் ஒருபோதும் அவங்களுடைய உரிமைகள் சலுகைகள் போய் சேர போறது. இது இலங்கையில் உள்ள சீரியஸ் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு போதிய அரசியல் பிரயத்தம் இருக்குது, ஆனா அவங்களுக்கான தேவைகள் உரிமைகள் போய் சரியா கிடைக்கிறது. எத்தனையோ பாகுபாடுகள். அதுக்கு இந்த நடுநிலைத்தன்மை இல்லாமல் அரசியல் அதிகாரத்தை பிரிவகிக்கிறது ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. அது இறுதியாக நான் சொல்றது ரிஃபார்ம் இஸ் டெவலப்மெண்ட். அப்போ எனி ரிஃபார்ம் ப்ராசஸ் இம்ப்ரூவ் த கரண்ட் கண்டிஷன்ஸ். இங்கே நான் என்ன சொல்றேன்னா அது மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி ரமேஷ். அண்மையிலே பரதர் அவர்களுடைய முயற்சியால் தமிழ் தகவல் நிலையம் ஒரு நிபுணரை அழைத்து நடத்திய ஒரு உரையாடலை பற்றி சிவலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதிலே ஒரு எக்ஸ்பர்ட், உலகத்தரத்திலான ஒரு எக்ஸ்பர்ட்டை நாங்கள் சந்தித்து உரையாடும் போது அவர் சொன்ன விடயம் இதுதான். இலங்கையில் இருக்கின்ற பிரதான பிரச்சனை என்னவென்றால் அரசியல், இந்த பொலிட்டிக்கல் வில் அண்ட் பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்ட், இந்த தேர்தல் முறையை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? இவர் சொன்னது போல இலங்கையில ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கா அல்லது தங்களுடைய அதிகார பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக? இது ஒரு கேள்வியான பிரச்சனை. இன்று இந்த தலையங்கம் எத்தனை பேருக்கு முக்கியத்துவமானது என்று சொல்லி புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்று இந்த எண்ணிக்கை சிறுபான்மையான தேசியங்கள் அனைத்தையுமே அரசியல் ரீதியாக ஒதுக்குவதற்கு, படிப்படியாக அழித்தொழிப்பதற்கு அவர்கள் இதனை பாவிக்கிறார்கள். இதை பற்றி நாங்கள் இந்த தருணத்தில் விழித்தெழாவிட்டால் பிறகு எந்த காலத்திலும் நிவர்த்தி செய்ய முடியாத பல பின்னடைவுக்கு நாங்கள் உள்ளாவோம் என்ற எச்சரிக்கையை நாங்கள் இந்த கருத்தரங்கின் மூலம் வழங்க முடிந்தால் அது ஒரு எல்லா சமூகங்களுக்கும் செய்கின்ற ஒரு சேவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த விதத்திலே ரமேஷ் அவர்கள் தன்னுடைய ஆழமான அறிவை, தான் செய்து வந்த ஆய்வை இங்கே முழுமையாக விட்டால் அவர் முக்கியமான விடயங்களை தொட்டு காட்டியிருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி கூறுவதோடு அவர் சொல்ல வந்த விடயத்தை சொல்லுவதற்கு இங்கு அவருக்கு குறைவான அவகாசம் கொடுத்ததற்காக மன்னிப்பு கோரிக்கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய பிரதம பேச்சாளராக இங்கு வந்திருக்கின்ற நான் ஏற்கனவே அறிமுகம் செய்து வைத்த எஸ் விஜயச்சந்திரன் அவர்களை மலை கல்வி தொடர்பாக பேசுமாறு அழைக்கிறேன்.